சங்கேமுழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம எப்படி விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த செட்டப் ஃபைல்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். ஸோ இதனோட சோர்ஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு vscodeன்னு கொடுத்தாலே இதனோட அஃபிஷியல் பேஜஸ்க்கு வந்து லிங்க் வரும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி வைசஸ் இருக்கும். இதில் ஏப்ரல் 2022 இந்த இயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் விண்டோஸ் யூசர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். நியூ டேபை ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட்கான செட்டப் ஃபைல் டவுன்லோட்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நான் ஆல்ரெடி வந்து என்டர் கொடுத்துட்டேன். எனக்கு டவுன்லோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்ட பிறகு ஸோ இதனோட செட்டப் ஃபைல்ஸை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி இந்த விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம கோடிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து என்ன பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு கோட் எடிட்டராக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, இப்போ பைத்தான் கற்றுக்குறீங்க, HTML கற்றுக்குறீங்க, இல்லை மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போது செட் ஆஃப் ஃபைல்ஸஸ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்மளோட விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இதை ஒன்ஸ் வந்து ஓப்பன் கொடுத்துட்டு அதனோட டவுன்லோட் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். ஆஃப்டர் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் ஃபைல்ஸஸ் வந்து இன்ஸ்டால் ஆன ப்ராசஸ்க்கு வந்துடுச்சு. இப்போ வந்து ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த லொக்கேஷன்ஸில் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக போதும் அந்த லொக்கேஷன்ஸ் காட்டும். இன்கேசஸ் நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸோட பாத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்றது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், வேணான்னா அன்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வீடியோக்குள்ளே லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் டைம் எடுத்துக்கும். ஆஃப்டர் வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆகிட்ட பிறகு இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம்.